அதோட என்னோட வருங்கால கணவர் இங்க தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு வராரு. நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் அமைதியா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ லக்ஷ்மிக்கு வாக்கு கொடுத்திருக்க. சோ நீ உன்னோட வாக்க நிறைவேற்றியே ஆகணும். உன் எக்ஸ் ஒய்ஃப்க்கு கொடுத்த வாக்க நீ நிறைவேத்துறன்னா உன் உட்பிக்கு கொடுத்த வாக்கையும் நீ நிறைவேற்றணும் ரிஷி. சோ லக்ஷ்மி, நீ தான் இது எல்லாத்துக்குமே விட்னஸ். இவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான். சோ நீயே கீழே போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ இப்படி பிஹேவ் பண்றான். எல்லார்கிட்டயும் சொல்லவே. நீ தானே விட்னஸ். மை ஸ்வீட் ஆர்ட், நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். உன்னால என்ன கிஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. சோ நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. யூ டூ இட் யுவர் செல்ஃப். கம் ஆன், இந்த நாளை மெமரபிள் ஆக்கிடலாம். லெட்ஸ் மேக் இட் ஸ்பெஷல். ரிஷி, I'll be waiting for our kiss. நம்ம வேலண்டைன்ஸ் டே கிஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். இங்க என்ன நடக்குது? இதுக்கு நடுவுல லட்சுமி எங்க இருந்து வந்தா? அதுவும் மலிஷ்கா லட்சுமியை பார்த்தது இன்னும் அதிகமா பேசுற. வாய்க்கு வந்த மாதிரி வளர்றா. முதல்ல போய் நான் லட்சுமி கிட்ட இதை பத்தி பேசணும். எப்ப பார்த்தாலும் இப்படியா போக முடியும்? நான் இப்படி போனேன்னா அப்புறம் மலிஷ்கா என்ன கொன்னுடுவா. சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். இத நாம மெமரபிள் ஆக்கணும். முன்னோடியா இருக்கணும். இந்த உலகமே நம்மளோட லவ் பார்க்கணும். அதுல என்னதான் பிரச்சனை உனக்கு? Why are you behaving like this? பல இடங்கள்ல இது சாதாரணமாவே நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணுவாங்க. What's a big deal? நோ, இத பத்திலாம் இப்ப எதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? நான் இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. என்னோட மண்டையில எதுக்காக இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? இப்ப நான் எதுக்காக வருத்தப்படுறேன்? நான் ரிஷியோட மனைவி கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்தாகணும். ஆனா அது என்னாலதான் நடக்க மாட்டேங்குது. என்னாலதான் இப்போ கல்யாணமே நின்னு போயிருக்கு. என்னாலதான் ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். இல்ல, ரிஷி அண்ட் மலிஷ்கா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் இல்ல சேர்ந்து வாழ்ந்தாலும் நான் கவலைப்படக்கூடாது. கவலைப்படவும் விட மாட்டேன். நோ, ரிஷிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் மட்டும்தான். ஆமா, வேற எதுவுமே கிடையாது. என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கும் மலிஷ்காவுக்கு நடுவில் நீ எதுக்காக வந்த? நான் வந்தேனா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சாரி. அது நீ அங்க நின்னதுனால மலிஷ்காவுக்கு விட்னஸ் ஆயிட்டல. அது நீதான் பாத்ரூம்ல இருந்து டவல் வேணும்னு கத்துன. அதான் கொடுக்கறதுக்கு வந்த. நீ டவல் கொடுக்க வந்தியா? உனக்கு லக்ஷ்மி, உனக்கு தெரியுமா, நான் முதல்ல உன்னதான் கூப்பிட்டேன் டவலுக்காக. அது நாம முன்ன ஒன்னா இருந்திருக்கோம்ல, அதான் பழக்கமாயிடுச்சு. நீ டவல் கொடுக்க வந்தனா அப்ப டவல் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு மலிஷ்காவை கூப்பிட்ட? இப்போ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ரிஷி. இனிமே நீ மலிஷ்கா கிட்ட இருந்து டவல் வாங்குற பழக்கத்தை வச்சுக்க. அதோட சரி, நான் விட்னஸா இருந்ததுனால இப்போ என்ன பிரச்சனை? நான் இல்லாம இருந்திருந்தா என்ன இருக்கும்? நீ கொடுத்த வாக்க மீறி இருப்பியா? ஆப்வியஸ்லி நான் கண்டிப்பா மீறுவேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் எப்படி கிஸ் பண்ண முடியும்? என்ன சொல்ற ரிஷி? அது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த டைம் மாறி போச்சு, எல்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாரும் மாடர்ன் ஆயாச்சு. நீயும் மாடர்ன் பாய் தானே? சோ மாடர்ன் பாய்னா அப்ப என்ன வேணாலும் செய்யலாமா? மாடர்ன் ஆகி இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப நான் உன்னை கிஸ் பண்ணலாமா? இது ஒரு முக்கியமான பார்ட்டி, வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி. சோ நீ இந்த ரூமை டெக்கரேட் பண்ணிடு. பட் யூ டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி நடக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ் மேம். முடிச்சிடலாம் இல்ல, முடிச்சு காட்டணும். சரி, நவ் டெல் மீ, நீ என்ன பிளான் பண்ணிருக்க? ஐ மீன், நீ இங்க எப்படி டெக்கரேட் பண்ண போற? எனக்கு தேவையான எல்லாம் இருக்கணும். நீ சொல்ல, நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? டோன்ட் வரி மிஸ் மலிஷ்கா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நான் என்ன பண்ண போறேன், என்ன யோசிச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பெர்ஃபெக்ட், ஷோ மீ. ஓகே, முதல்ல உட்காருங்க. அண்ட் நீங்களும் உட்காருங்க. ஓகே, சோ டெல் மீ, என் பிளான் பிடிச்சிருக்கா? ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நான் உன்னை நம்புறேன்.
ஐ திங்க் ஐ மேட் த ரைட் சாய்ஸ். அண்ட் எனக்கு பார்ட்டி நல்லபடியா நடந்தா என் கல்யாண ஏற்பாடையும் நான் உன்கிட்டயே கொடுக்கறேன். தேங்க்ஸ் மேம். மலிஷ்கா, என்ன நடக்குது? ஆண்டி ஆண்டி ஷீ இஸ் ரிச்சர்ட், ஈவென்ட் பிளானர். அண்ட் ரிச்சர்ட் இதான் என்னோட அம்மா. ஹாய் மேம். என்னோட உட்பியோட அம்மா. சோ பிளான் டிசைன் பண்ணிட்டியா? Of course, அமேசிங் பிளானர் ரிச்சா பண்ணிருக்கா. ஐ ப்ராமிஸ் யூ ஆண்டி, இன்னைக்கு பார்ட்டியை வரவங்க யாருமே மறந்து போக மாட்டாங்க. ஐ அம் கிளாட். சோ ரிச்சா, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. எஸ் மேம். மலிஷ்கா, எனக்கு இவங்கள விட ஓ மேல தான் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த பார்ட்டில நீ அசத்த தான் போற. நாட் லைக் தட் லக்ஷ்மி. ஐ நோ, ஒன்னா நம்பர் ஃப்ளோ பர்சன். உன் கூட கம்பேர் பண்ண கூட அவளுக்கு தகுதி இல்ல. தெர் இஸ் நோ மேட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. பட் ஐ ரியலி விஷ் ரிஷிக்கும் இதே மாதிரி என் மேல அக்கறை வரணும். லக்ஷ்மியை விட்டுட்டு அவன் என்ன பார்க்கணும், என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன்னா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கிஸ் பண்ண முடியுமா? அதான் மாடர்ன்ல. நீயும் 21st செஞ்சுரியை சேர்ந்தவ தானே, எங்களை மாதிரியே தான் இருக்க. ஸோ உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்றது உனக்கு ப்ராப்ளமா இருக்காதுல்ல? ப்ராப்ளம் தானே? எக்ஸாக்ட்லி, நான் அதை சொல்ல தான் முயற்சி பண்றேன். இது எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்றது டீசன்சியா, பிரைவசிங்கிற ஒரு விஷயம் இருக்கு லக்ஷ்மி. ஒரு லெவலுக்கு சரி, கை கொடுக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் ஓகே. அண்ட் கிஸ் பண்றதும் காதலோட ஒரு பார்ட் தான். அதனால இந்த காதலை நாம கேட்டு வாங்க கூடாது. இப்ப என்ன பண்றது? நான் தானே மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேற பார்த்துட்டு இதுக்கு விட்னஸ் ஆயிட்ட. அதோட நீ லக்ஷ்மி ஆச்சே, நீ போய் சொல்லவே மாட்டியே. உனக்கு போய் சொல்ல தெரியாது. அண்ட் நான் ப்ராமிஸும் ஒரு பண்ணேன். நிமிஷம் இரு. மறுபடியும் எதுக்கு இப்போ என்ன கொண்டு வர? நீ இது எல்லாத்தையுமே அப்படியே ஏன் தலையில போட்டுறாத. நான் ஒன்னும் சும்மா வரல, உனக்கு டவல் குடுக்கறதுக்காக தான் வந்தேன். அதுவும் இல்லாம இது உனக்கும் மலிஷ்காவுக்கும் இருக்கிற விஷயம். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு மலிஷ்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது ரிஷி? என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு கிஸ் பண்ண வேண்டாம், நான் கிஸ் பண்ண சரி, மாட்டேன். அப்போ நீயும் பண்ணாத. ஆனா நான் தான் மாட்டிக்கிட்டேனே. இப்ப நீ விட்னஸா இருக்க. அப்போ பண்ணிடு. யாரா இவ? மலிஷ்காவை விட நீ தான் என்ன மோசமா மாட்டி விட்டு. ஒரு நிமிஷம் இரு. இங்க அங்கன்னு சுத்தி நீ மறுபடியும் என்கிட்டே வந்து நிக்காத. நான் மறுபடியும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன கொண்டு வர. நான் உன்னை கொண்டு வரல, நீ என் கூட இருக்க. சோ நான் என்ன பண்ணுன்னு எனக்கும் புரியல. மாட்டிக்கிட்டு இருக்க. வாவ், ஐ அம் சோ எக்ஸைட்டட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்ல பார்ட்டி நடக்க போகுது, அதுவும் வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி. ஐயோ, நான் என்ன ட்ரெஸ் போடுவேன்? ஏதாவது தீம் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். என்ன மலிஷ்கா டிசைட் பண்றா. இன்னைக்கு கலக்க போறேன். சோனியா, என்ன எதுக்காக கால் பண்ண? எதுக்கு என்ன இங்க கூப்பிட்ட? வேற யார கூப்பிடுறது? உன்னதான் கூப்பிட முடியும். நீ தான் என்னோட சேவியர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட வருங்கால அண்ணி. ஓகே, இப்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் அந்த கபோர்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னே தெரியல. ஏதாவது தீம் இருக்கும்ல? ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்ல? கேர்ள்ஸ், என் பார்ட்டில எப்பவுமே தீம் இருக்கும். ஓகே ஓகே, தீம் என்னன்னு சொல்லு. தீம் மாஸ்க். மாஸ்கா? எஸ், மாஸ்க். வாவ், மாஸ்க் பார்ட்டியா? அதாவது யாருக்கும் யாரோட முகமும் தெரியாது. வாவ் யார். ஐ நோ. சரி, அக்கார்டிங்லி நீ உன்னை ரெடி பண்ணிக்கோ. சரி, நீ ரெடி ஆயிட்டு சீக்கிரமா கீழே வந்துரு, நிறைய வேலைகள் இருக்கு. ஓகே, தேங்க் யூ so மச் என்னோட அண்ணி. பாய், Okay, சீக்கிரம் bye. ரெடி ஆயிடு. மாஸ்க் பார்ட்டி, அதாவது யார் முகத்தையும் பார்க்க முடியாது. ஐ லவ் இட். வாவ்! ஹே, ஒரு நிமிஷம். நான் தான். என்ன அடிக்க போறியா? ஓ, என்ன இங்க இங்க நீங்க என்ன பண்றீங்க? நான் பயந்துட்டேன். வயித்துல குழந்தை இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப அதிகம் சொல்லாத. இது உன் குழந்தை. என்னோட உங்களோட குழந்தை. உன்னையும் உன் குழந்தையும் குப்பையில தூக்கி போட. என்னோட குழந்தையும். ஆனா இதை எதுக்கு முகத்துல போட்டுட்டு வந்தீங்க? இத வர சொல்லணுமா? ஏன்னா இப்ப நான் சாத்தா. முதல்ல நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன். நல்ல காரியம் பண்ண எனக்குன்னு கனவு இருந்துச்சு. சரி, நல்ல காரியம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து என்ன சாத்தான் ஆக்கிட்டாங்க. இத போட்டுட்டு போவேன்.
பேசாம இங்கிருந்து போயிடு. மரியாதை இங்கிருந்து போயிடு. நீங்க எங்க போறீங்க? நீ இத வர கேட்டியா? நரகத்துக்கு போற. வாயே, நீ வாயே. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போலாம். வரியா? எங்க போறீங்கன்னு போகும்போது எங்க போறீங்க கேட்டா நான் கருத்துருவேன். பெருசா கேக்குறேன். ஏய் ஏய் ஏய், போடி, மூஞ்ச காட்டாத, போடி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. என்னவோ யோசிக்கிறாரு. அவர் மூளைக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. தயாராயிடு லக்ஷ்மி. உன் வாழ்க்கையோட முக்கியமான சாத்தா வந்துகிட்டே இருக்கா. லக்ஷ்மி நான் சொல்றத ஒரு முறை கேட்டுப்போ ப்ளீஸ். லக்ஷ்மி ஒரு வாட்டி கேட்டுப்போ ப்ளீஸ். ப்ளீஸ் ஒரு முறை என் பேச்சு எனக்கு கேளு. உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. அட என்ன பண்ற நீ? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றத ஒரு வாட்டி கேட்டு போய். ஐ அம் ரியலி சாரி. நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஆனா கண்டபடி நான் பேசிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட தானே சொல்றேன். வேற யார்கிட்டயும் பேசுறது இல்ல. நான் பண்றது தப்புன்னு உன்கிட்டயும் ஒத்துக்கிறேன். ஐ நோ. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. மறுபடியும் இப்படிலாம் நடக்காது. ஒரு செகண்ட் ப்ளீஸ். சாரி கேட்கறல, நீ என்ன மன்னிச்சு விட்டுறலாம்ல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஒரு செகண்ட் ப்ளீஸ். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, உனக்கே என்கிட்ட பேச வேண்டாம். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டல, எல்லாத்தையும் சரி பண்றல. நீ மட்டும் என்ன மன்னிக்காம போனா அப்புறம் நான் அப்செட் ஆயிடுவேன். ஏன்னா நீயும் என்ன திட்டினல. எவ்வளவு அப்படி பேச நான் என்ன உன்னை திட்டுனேன்? அது சொன்னா மன்னிப்பு கேப்பியா? நான் இப்போ எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா நான் உன்கிட்ட பேசவே விரும்பல. ப்ளீஸ் கொஞ்சம் இல்ல. உனக்கு பேச விருப்பம் இல்லையா? ஆமா, ஏன் பேச விருப்பம் இல்ல? உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா அப்ப நான் அதுக்கும் அப்செட் ஆயிடுவேன். ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ என் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் நான் உன்கிட்ட மனசுக்குள்ள பேசுவேன். அப்படி இருக்கும்போது முன்னாடி பேசாம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசி. நீ பேசலனா என்னால மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியலனா அப்புறம் நான் செத்துருவேன். ரிஷி, நீ திட்டு வாங்குற மாதிரி தான் வேலையை செய்யற. எந்த அளவுக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல தூன்னு பண்ணு. இது என்ன தூ அப்படின்னா? அது வந்து தோ இந்த மாதிரி கை வச்சுட்டு தூன்னு சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரிஷி. நாம இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா சும்மா தூன்னு சொல்லி ஆகணும். அப்பதான் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் போயிடும் அப்படியே. அதனால தூன்னு சொல்லு. அப்படி பண்ணு. நிஜமா துப்பணுமா என்ன? இப்ப நான் துப்புனேனா என்ன? இல்லல, உண்மையெல்லாம் ஒண்ணு துப்ப தேவையில்ல. நீ சும்மா கையை இப்படி வச்சுட்டு தூ அப்படின்னு மட்டும் சொல்லு. ஏன் ரிஷி இப்படி பண்ற? சொன்னதை செய்ய மாட்டியா ரிஷி? சரி பண்றேன். தோ இப்படி தூ ஒழுங்கா பண்ணு. இதுல இது வேறயா? தூ ஓகேவா? ரொம்ப சரி. வித்தியாசமா இருக்கு. இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கியா? முதல்ல கருப்பு நாய் கடிக்கும்னு சொல்லுவா, அதுக்காக நம்ம தலையடிச்சுக்கணும். இப்ப புதுசா தூவா? நீ இப்ப அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்க. உன் வாயில இருந்து எதுக்காக தப்பான வார்த்தைகள்லாம் வருது? முக்கியமா இப்போ நீ என்கிட்ட சொல்லணும். நீ வந்து பேசுறது மட்டும் இல்ல, இத பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. இப்பவே ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு இங்க நிறைய ப்ராமிஸ் நடக்குது. ப்ராமிஸ். சந்தோஷமா? ஏய், ஒரு செகண்ட். நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் பண்ண? இன்னைக்கு அப்புறம் எப்பவும் இந்த மாதிரி முறைச்சு பார்க்க கூடாது. எப்படி முறைக்க கூடாது? கோவமான கண்ணோட இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பார்க்கணும்னு நினைச்சேன்னா இப்படி என்ன அன்பா பாரு. இப்படி. அட ஒரு செகண்ட் பேசிட்டு போயே. ஷோ, இப்ப என்ன பேசணும்? இங்க நான் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இல்லனா என்னால பேச முடியாது. நீ வாயால தானே பேசுற. என்ன கண்ணாலயா பேசிட்டு இருக்க? அப்படியா? கண்ணால உன்னால மட்டும் தான் பேச முடியுமா? இங்க பாரு ரிஷி, முதல் விஷயம் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படல. அப்புறம் நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்னா, நான் வந்து உன்னை ஹர்ட் பண்றதுக்கு விரும்பல. அதனால போகாம இங்கே இருக்கேன். இங்க பாரு, நீ என்ன பார்க்காம என்னால உன்கிட்ட பேச முடியாது. அதனால ஒழுங்கா என் முகத்தை கொஞ்சம் பாரு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அட இது வேற. ஒரு செகண்ட். யா பிங்கி, ப்ரொபோசல் கிடைச்சதா? யா, ஒண்ணு இல்ல 4 கிடைச்சிருக்கு. தட்ஸ் நைஸ். ரிஷினி அவங்கள மீட் பண்ணலாம் 1 by 1. பட் அவங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்ன ரெக்வெஸ்ட்?
பட் பிங்கி இதெல்லாம் எனக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல ப்ராப்ளம்லாம் இல்ல, பட் இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சி ரிஷி, நான் கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்காக ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இத நம்ம பண்ணலனா அது அவங்களுக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். சோ ஓகே, உனக்கு எது ஓகேவோ அத நீ சொல்லிடு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். யா ஷூர், ஓகே. என்ன பண்றது, எப்படி ட்ரை பண்றது? இம்பாசிபிள். லக்ஷ்மி ஒத்துக்கவே மாட்டா. ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு எப்படியாவது நான் முயற்சி பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்றது தப்பு இல்லைல்ல, ட்ரை பண்ணுவோம். பார்ட்டி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது அந்த பெரிய மலிஷ்கா தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஏன் அவளை சுத்தமா பிடிக்கலன்னே தெரியல. ஐ மீன், அவளோட மனசு, அவளுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கா. எப்ப பாரு இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கா. ஆண்டி ஆண்டி ஆண்டி, நான் ரிஷியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி நீங்களே பாருங்களேன், ரிஷி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. ரிஷி ஐ லவ் யூ, ரிஷி ஐ லவ் யூ. லவ்னா இப்படியா இருக்கும்? இதுவா லவ்? ஒரு பையனை அநியாயமா மாட்டி விட்டுருக்கா, அவரை புடிச்சு வச்சிருக்கா. அவளுக்கும் நல்லாவே தெரியும் லக்ஷ்மி அண்ணி கூட தான் ரிஷி ப்ரோ சந்தோஷமா வாழ்வாருன்னு. அவளுக்கு புரியல லவ்னா வெறும் பொசிஷன் கிடையாது, அவங்கள கூடவே வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் இல்ல, இவ எங்கேயுமே போகாம இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருப்பா. ரிஷி ஐ லவ் யூ ரிஷி, ஆண்டி ரிஷிய பாருங்களேன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஐ ஸ்வேர் மேன், ஐ ஸ்வேர், ஒரு தடவை இந்த மனுஷ்கா என் அண்ணா அண்ணி லைஃப்ல இருந்து விலகி போயிட்டானா போதும், அப்புறம் அவங்க லைஃப் பிரகாசம் ஆயிடும். அவங்க லைஃப் அட்டகாசமா இருக்கும். அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் நல்லா இருப்போம். எல்லார் லைஃபும் சூப்பரா மாறிடும். ஜாலியா இருக்கும் லைஃப் வித்தவுட் மலிஷ்கா. ஆஹாஹா, அடாடாடாடா. அதுவும் சரிதான், இதெல்லாம் எங்க நடக்க போகுது? உண்மையை சொன்னா மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். நான் அவனை தான் நம்புறேன். அதான் சொல்லுவாங்களே, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சே தீரும்னு. ஆமா, ஷாலுக்கு யார் கிடைப்பா? நோ 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 நோ, ஷாலுக்கு என்ன கிடைக்கும்? ஆமால, வேலண்டைன்ஸ் டே முக்கியமான நாள், எப்படி மறந்த? ஷாலுக்கு நான் gift கொடுக்கணும். ஓ, எனக்கும் வேலண்டைன்ஸ் டே இல்ல? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவன் உன் ஃப்ரெண்டு தான், அதனால என்ன? ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் வாங்க மாட்டோமா? வாங்குவோம்ல. நீயும் அவனுக்கு ஒரு gift கொடுத்துரு, நல்லது தானே? வேண்டாம், எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு, ஆயுஷ்க்கு என்ன gift வாங்க போற? எனக்கு தெரியல என்ன கிஃப்ட் கொடுக்கறது. அவன்கிட்ட தான் எல்லாம் இருக்கே, என்ன gift கொடுக்கறது? என்னோட கிஃப்ட்டுக்கெல்லாம் வேல்யூ இருக்காது. சரி சரி வேண்டாம், விட கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன். ஷாலு, அவன் பணக்காரனா இருக்கலாம், அவன்கிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனா நீ கொடுக்கற விஷயம் அவன்கிட்ட இருக்காது. நீ அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அது ஸ்பெஷலா தான் இருக்கும், சரியா? நீயும் இதுதான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன gift கொடுக்கறது, எதை வாங்குறது, இல்லையா? அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும், கரெக்டா? ஒண்ணு வாழ்த்தனம் அதிகமாகுது. ஐயோ, என் வாழைத்தனத்துல உனக்கு கிண்டல் பண்ணாத. நான் தான் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? நம்ம சீக்கிரமா கிளம்பலாம். வழியில ஒரு gift வாங்கிட்டு நேரா போயிடலாம், சரியா? ஓகேவா? சரி. நோ 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 நோ, என்ன நான் எப்படி பண்றேன்? நீ எப்படி பண்ற? ஷாலு என்னோட வேலண்டைன் கிடையாது. வேலண்டைன்? ஐயோ, என்ன வேலண்டைன்? எப்படிப்பட்ட வேலண்டைன்? நத்திங் நத்திங். அவ சண்டைக்காரி, வாய்க்கு வந்ததை உளருவா, எப்ப பாரு என் மூளையை போட்டு குழப்பிடுவா. அவ ரொம்ப கெட்டவ, என்ன வேணாலும் பண்ணுவா. பட் நோ நோ, வேலண்டைன் நடக்க கூடாது. நோ 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 நோ, அவ ஏன் வேலண்டைன் கிடையாது. ஏய், ஏய், வந்துட்டியா என்ன? அவ மட்டும் கேட்டா கிறுக்கன் கிறுக்கன்னு சொல்லி என்ன ஒரு வழி பண்ணிடுவா. ஆனா அவ என்ன கிறுக்கன்னு சொல்லும் போது ஆஹா, மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருது. ஷாலு, என்ன கிஃப்ட வாங்குறது, என்ன விஷ் பண்றது, ஏதாவது சொல்லு. டேய் ஷாலு, இன்னைக்கு பார்ட்டிக்கு நீ எந்த ட்ரெஸ் போடுக்கும்? அதெல்லாம் என்னால முடியாது.
இப்போ இந்த ரிஷிக்கு என்னதான் பிரச்சனை? இவன் மண்டையில என்னதான் ஓடுது? ஒரு பக்கம் மலிஷ்காவை கூட வச்சுக்கணும்னு விரும்புறான், இன்னொரு பக்கம் என்னையும் இங்கே கட்டி போட பாக்குறான். லக்ஷ்மி, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். பட் ப்ளீஸ், நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். நீ பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும். இதை நான் எனக்காக சொல்லல. அந்த பிங்கி சில ப்ரப்போசல்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கா. அவளை இன்னைக்கு பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்க. அவ உன்னை ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் லுக்ல பார்த்துருக்கா. பட் அவளுக்கு உன்னை வெஸ்டர்ன் லுக்ல பார்க்கணுமா? அதனால இதை போட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் பார்க்க அழகா தான் இருப்ப. ஆனா உன்னோட வெஸ்டர்ன் லுக்கையும் அவ பார்க்கணுமா? ஐ நோ இந்த மாதிரி ட்ரெஸ்ல நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் கல்யாணம் நடக்கணும் இல்ல? இதுக்கு மேலேயும் உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கல்யாணமே நடக்கலனாலும் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஐ டோன்ட் கேர். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்.